மாருதி எர்டிகா பெட்ரோல் 2 காரில் இந்த வண்டியில் 49 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. ஆயில் சர்வீஸ்க்காக வந்தாங்க. ஆயில் எடுத்து செக் பண்ணி பார்த்தால ஆயில் வந்து சுமாராக தான் இருந்துச்சு. அதனால் நம்ம கேஸ்டல் ஷாம்பு ஊற்றி இன்ஜின் நல்லா ப்ளஸ் பண்ணிவிட்டு எடுத்து வண்டி ஓட விட்டு செக் பண்ணி பார்த்ததில் ஆயிலில் வந்து ரொம்ப வந்து சுமாராக தான் இருந்துச்சு. ஆயில் மாற்றி 10,000 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. அதனால் நம்ம ஆயிலை கழட்டி விட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணுறப்ப கம்பல்சரி வந்து ஆயில் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணிடணும். மாருதிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரே மாதிரி ஃபில்டர் தான் வரும். இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 99 ரூபா வரும். அதனால் நம்ம ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறோம். ஏர் ஃபில்டர் கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் ஏர் ஃபில்டர் ரொம்ப டஸ்ட் ஏறி போயிருந்துச்சு. 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் மாற்றினா ரொம்ப நல்லது தான். ஏர் ஃபில்டர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 330 ரூபா வந்துச்சு. ஏர் ஃபில்டர் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் வந்து ஃபுல் பண்ணோம். டொயோட்டா ஆயில் 3 லிட்டர் ஆயில் ஃபுல் பண்ணோம். ஏசி ஃபில்டர் கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் ஏசி ஃபில்டர் வந்து ரொம்ப சுமாராக இருந்துச்சு. 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து ஏசி ஃபில்டர் ஏர் ஃபில்டர்லாம் மாற்றினா ரொம்ப நல்லது. டஸ்ட்டு ஏறாது. கூலிங் ஆயில் வந்து மேக்ஸிமம் வந்து டஸ்ட்டு பிடிக்காது. கூலிங்கும் நல்லா வரும். அதனால் ஏசி ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணிட்டோம். 4 வீலையும் கழட்டி பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் பேக்கில் வர பிரேக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்டு வீலை கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் ஃப்ரெண்டு பேடு வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஒட்ட தேய்மானம் ஆயிருந்துச்சு. அதனால் நம்ம ஃப்ரெண்டு பிரேக் பேடு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். மாருதி ஓயில் வந்து செக் பண்ணி பார்த்ததில் 3300 வந்துச்சு. இது ஃப்ரெண்டில் வந்து 2 பக்கமும் செட்டாக தான் வரும். லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் செக் பண்ணி பார்த்தால பிரேக் பேட் வந்து ரொம்ப கம்பி வர ஒட்ட தேய்மானம் இருந்துச்சு. லைட்டாகவே ஒரு சின்ன கோடு இருந்துச்சு. ஆனால் வந்து ரோட்டில் வந்து கணம் இருந்துச்சு. அதனால் நம்ம பிரேக் பேட் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். நான் ரோட்டில் வந்து கணம் இல்லைன்னா நம்ம வந்து ரோட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். இந்த வண்டியில் பார்த்தோன்னா வெறும் 50,000 கிலோமீட்டர் கிட்ட தான் ஓடி இருந்துச்சு. அதனால் நம்ம பேடு மட்டும் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். ஏன்னா நான் நல்லா ஒட்ட அவங்க கவனிக்காமல் ஓட்டிருந்தாங்கன்னா ஒட்ட பிரேக் பேட் நல்லா தேஞ்சு ரோட்டில் பிடிச்சிருச்சுன்னா செலவு இன்னும் கூட வந்திருக்கும். அதனால் நம்ம பேடு மட்டும் மாற்றிட்டு ஆயில் ஊற்றி வண்டி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் ஆயில் லெவல் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு சென்ட்ரல் செக்கை பார்த்துட்டு வண்டி ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர் கொடுத்தேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.